ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மனை ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு கேக் ரெசிபி. மைதா மாவு, சுகர் இதெல்லாம் இல்லாமல் வெறும் ஓட்ஸ், பனானா வச்சு நம்ம இங்கே செய்ய போகிறோம். சூப்பரான அருமையான சாக்லேட் கேக். குட்டீஸை ஓட்ஸ் சாப்பிட வைக்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இந்த மாதிரி கேக் செஞ்சோன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கிறேன். இதை நாம் கொதிக்க வைக்கலாம். இந்த பால் இந்த மாதிரி கொதித்து வந்ததும் இந்த பாலுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இங்கே நான் ஒரு 4 டீஸ்பூன் கிட்ட சுகர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அந்த பாலில் சுகர் டேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த கேக்கில் சுத்தமாக சுகர் சேர்க்க போகிறதில்ல, இந்த பாலுக்கு மட்டும்தான் இப்போ நம்ம சுகர் சேர்க்க போகிறோம். சுகர் போட்டு கொஞ்சம் கொதிச்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம். அடுத்து நான் இங்கே ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த 1 கப் ஓட்ஸில் நம்ம இப்போ காய்ச்சின பாலை சேர்த்துக்க போகிறோம். அப்படியே சூடாகவே சேர்த்துக்கலாம். நான் இங்கே வடிகட்டி சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். நல்லா சூடான பாலில் ஓட்ஸ் சேர்த்தோன்னா நமக்கு நல்லா குழஞ்சி அது அப்படியே சாஃப்ட் ஆகிடும். அதனால் இதை நம்ம இப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பழமாகவே எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் உரித்து எடுத்துட்டு இதை இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா அப்படியே மசிச்சு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி மசித்தோம் அப்படின்னா பீசஸ்லாம் இல்லாமல் நல்லா குலைவாக நம்ம மசிச்சு விட்டுடலாம். அப்படியே சின்ன சின்ன பீஸாக நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். ஃபுல்லாக 2 வாழைப்பழத்தையும் நல்லா மசிச்சு விட்டு எடுத்து வச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணி இதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கிறேன். இந்த உடைச்ச முட்டையை நம்ம நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊற வச்ச அந்த ஓட்ஸை ஃபஸ்ட்டு இது கூட சேர்த்துப்போம். ஓட்ஸை சேர்த்துட்டு அடுத்து நம்ம நல்லா மசிச்சு விட்ட அந்த வாழைப்பழத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துப்போம். முட்டை சேர்த்துருக்கோம், அதனால் லைட்டாக முட்டை ஸ்மெல் வரும். அதனால் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ஒரு 4 டீஸ்பூன் கிட்ட கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே வேக வச்சு எடுத்துட்டா போதும். சூப்பரான கேக் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுட்டு நான் இங்கே ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிடுறேன். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவு எடுத்து அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது மேலே கொஞ்சமாக நான் நட்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இல்லை இந்த நட்ஸை நல்லா நீங்கள் பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த கேக் மாவு கூட சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இங்கே அது மேலே மட்டும் இந்த மாதிரி தூவி விட்டுடுறேன். கொஞ்சம் அதை சாப்பிடும்போது நட்ஸ் சேர்த்து சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். நான் இங்கே அல்மண்ட் சேர்த்துருக்கேன். நீங்கள் வால்நட், கேஷ்யூ இந்த மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை எடுத்து வேக வச்சிடலாம். நான் இங்கே ஃபஸ்ட்டு ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கேக்குங்கிற ஆப்ஷனில் வச்சுருக்கேன். நமக்கு அருமையாக வந்து அழகாக அந்த கேக் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா சூடாகவே இந்த கேக்கை அப்போவே நம்ம வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாச்சு. குட்டீஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க.
நீங்களும் வீட்டில் மைதா மாவு இல்லாத ஒரு கேக், ஓட்ஸ் கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே ரொம்பவே விரும்பி என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மணி ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.